ஹாய் நண்பர்களே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நான் தோசை தான் பிளான் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் பசங்க கேசரி வேணும் கேட்டிருந்தாங்க ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேசரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதான் சர்க்கரைலாம் போட்டு முந்திரி திராட்சைலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு கேசரி. ஸோ சைட் பை சைட் தோசை போட்டுட்டு வேர்க்கடலை சட்னி தான் பண்ணேன். ஸோ கேசரி எப்போயுமே இந்த ஓல்டு மெமரிஸ் எடுத்துன்னு வர்றது கேசரி தான். கண்டிப்பாக அப்போல்லாம் டக்குன்னு அம்மா ஸ்வீட்னாவே கேசரி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ என் சின்ன பையனும் அப்படி தான் பண்ணுறான். எப்படியும் அப்பப்போ கேட்குறான் கேசரி பண்ணித்தாங்கன்ட்டு. ஸோ நானும் பண்ணி கொடுத்துட்றது. கேட்கும்போது ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸும் ஆச்சு, அவங்களுக்கும் ஒரு ஸ்வீட் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ மதியானம் லஞ்சுக்கு வந்து முட்டை தான் பிளான் பண்ணேன். முட்டை சாதமும் முட்டை வறுவலும் பிளான் பண்ணேன். நல்லா காம்பினேஷனாக இருந்துச்சு. ஸோ நல்லா முட்டையை வேக வச்சுட்டு எண்ணெயில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டு ஒரு பெரட்டி முட்டையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 4 முட்டை தான் பண்ணேன் நான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வறுத்து வச்சாச்சு. தென் வந்து ரைஸ்க்கு வந்து பார்த்தா முட்டை சாதம் மாதிரி பண்ணேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். வெங்காயம், கேரட் கொஞ்சம் துருவி போடுவேன். போட்டுட்டு ஃபுட் கலர் நான் கலர் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இது மட்டும்தான் போடுவேன். அதோடு வந்து தக்காளி கொஞ்சம் புளிப்புக்கு லேசாக வதங்கினா போதும். அதோடு ஒரு 5 முட்டை போட்டு நல்லா மசாலா போடுவேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூளும் போடலை. இந்த மஞ்சளாக ஆகிடும், அந்த டேஸ்ட் மாறும்னு சொல்லிவிட்டு மட்டன் மசாலா போட்டேன். அது வந்து இந்த கொஞ்சம் ஃப்ரை ரைஸ் டேஸ்ட் வந்துடும். அப்படியே அந்த கடை டேஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமமே. டக்குன்னு செய்கிற ஒரு டிஷ்ஷு வந்து இந்த முட்டை சாதம். இதை நம்ம அப்படியே சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகும். ரைஸ்லேயும் போட்டு கிளறி சாப்பிட்லாம். ஸோ முட்டை அதிகமாக போட்டணும், ரைஸ் போடணுன்னா. மற்றபடி தோசைக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சேன் இன்றைக்கி. செஞ்சு கொஞ்சம் கலர் போடுறதுனால ஒயிட்டாக இருக்குது. பட் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மஞ்சத்தூள் போட்டிருக்கணும், போடலை. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.